வணக்கம். சின்ன ஸ்டோரி, பெரிய இன்ஸ்பிரேஷனோட 12வது கதை இது. ஒரு சிறுவன் தன்னுடைய தாத்தா கிட்ட போய், இந்த லைஃப் வந்து ரொம்ப கசப்பா இருக்குன்னு சொல்றான். அதுக்கு அந்த தாத்தா சிரிச்சுக்கிட்டே அந்த சிறுவனோட கண்கள மூட சொல்றாரு. அந்த சிறுவனும் கண்கள மூடுறான். அந்த சிறுவனோட கையில ஒரு பொருள குடுத்து, "இத சாப்பிட்டு பாரு" அப்படின்னு சொல்றாரு. அவனும் சாப்பிட்டு பார்த்து, "அது ரொம்ப கசப்பா இருக்கு தாத்தான்னு" சொல்றான். 2வதா வேற ஒரு பொருள ஒண்ண குடுத்து, "இத சாப்பிட்டு பாருன்னு" சொல்றாரு. அத சாப்பிட்டு பார்த்து ரொம்ப இனிப்பா இருக்குன்னு சொல்றான். 3வதா வேற ஒரு பொருள குடுத்து, "இத சாப்பிட்டு பாருன்னு" சொல்றாரு. அத சாப்பிட்டு பார்த்து இது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு. ரொம்ப சுவையா இருக்குன்னு சொல்றான். இப்போ அந்த சிறுவன் கண்கள திறந்து பார்க்குறான். அந்த தாத்தா 1வதா குடுத்த பொருள் வந்து காஃபி விதை. 2வதா குடுத்தது வந்து சுகரு. 3வதா 2யும் மிக்ஸ் பண்ணி ஒரு காஃபி ஒண்ணு குடுத்திருந்தாரு. அந்த நேரத்துல அந்த தாத்தா சிறுவன பார்த்து சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? லைஃப்ல வந்து கஷ்டம் மட்டுமே இருந்தா, இந்த காஃபி வித மாரி கசப்பா இருக்கும். லைஃப் வந்து சந்தோஷம் மட்டுமே இருந்தா, இந்த சுகர் மாரி இனிப்பா இருக்கும். இந்த 2ம் சேர்ந்து இருந்தா தான், இந்த காஃபி மாரி டேஸ்ட்டாவும் இருக்கும். வாழ்க்கை வந்து அர்த்தமுள்ளதாவும் இருக்கும். உன் வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் உன்னைய வலிமையாக்கும். உன் வாழ்க்கையில வரக்கூடிய சந்தோஷம் எல்லாம் உன்னைய நம்பிக்கையாக்கும். இந்த 2மே இல்லாம ஒரு நல்ல வாழ்க்கையே கிடையாதுன்னு சொன்னாராம். இந்த கதையில வர மாரி தாங்க. நம்ம லைஃப்லயும் நெறைய கஷ்டங்கள் வருது அப்டின்னா, வாழ்க்கை வந்து கசப்பா இருக்கும். அந்த கசப்பான தருணங்களின் போது நம்ம என்ன செய்யணும் அப்டின்னா, வாழ்க்கையில இனிப்பான இருக்கக்கூடிய சந்தோஷங்கள ஆட் பண்ணோம் அப்டின்னா, இந்த லைஃப் வந்து காஃபி மாரி டேஸ்ட்டாவும், ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாவும் இருக்கும். எப்போதுமே சந்தோஷமா இருக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்டுக்கும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. எப்போதுமே கஷ்டத்துல இருக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்டுக்கும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. இதே மாரி நெறைய இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரிக்கு நம்ம பேஜ் கூட இணைந்திருங்க.